வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் போடணும்னு சொல்லிட்டு இருந்த வீடியோ தான், டைம் சரியாக கிடைக்கல. நியூலி மேரிட் கப்புள்ஸ் எப்படி பட்ஜெட் போடுறது, அவங்களுக்கான மணி சேவிங் டிப்ஸு, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நியூலி மேரிட் கப்புள்ஸ்னால் அவங்க வீட்டில் 2 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனி கொடுத்தனம் வச்சுருப்பாங்க. வீட்டில் அப்பா அம்மா சம்மதத்தோடு தனி கொடுத்தனம் வச்சுருக்கிறப்ப அவங்களுக்கு அப்போ தான் செலவழிக்கிறது எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு கொஞ்சம் தடுமாறும். அப்பா அம்மா வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூலி மேரிட் கப்புள் வந்து எப்படி பட்ஜெட் போடலாம், அவங்களோட வருமானத்துக்கு தகுந்தாற் போல் பட்ஜெட் போடணும், அதே மாதிரி மணி சேவும் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம பட்ஜெட் போடுறப்ப நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு. ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 13 கேட்டகரிஸ் வரும். கண்டிப்பாக ரெண்ட்டு கண்டிப்பாக வரும். சொந்த வீடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா ரெண்ட்டுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வர மாதிரி கிராசரி இருக்கும், பால், காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ்ஜு, அப்புறம் வந்து கேபிள், ரீசார்ஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் கண்டிப்பாக இருக்கும், பெட்ரோல் இருக்கும், கேஸ் இல்லாமல் சமைக்கவே முடியாது, கேஸ், இந்த செலவுகள்லாம் இருக்கும். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டு அவங்க கல்யாணமாகி குடும்பம் நடத்தக்கூடிய ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிடணும். இது இல்லாமல் அதர்ஸ், இந்த செலவுகள் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வேறு ஏதாவது செலவுகள், இதெல்லாம் இந்த 13 இதுக்குள்ளே கேட்டகரிக்குள்ளே அவங்களோட செலவுகளை அடைக்கிடலாம். இப்போ அவங்களுக்கு குழந்தைகள் இருந்திருக்காது கல்யாணமான புதுசில், அப்போ ஸ்கூல் ஃபீஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இந்த மாதிரி பெருசாக தேவை ஏற்படாது. ஸோ இந்த 13 கேட்டகரி போதுமானது. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து மினிமமான இன்கம் 15,000 ரூபாயை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க 10,000 ரூபாய்க்கு போட சொல்லி. 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடலாம், பட் ஆனால் வந்து நிறையா வந்து அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இருந்தாலும் நான் 15,000 போடுறேன். அந்த சப்ஸ்கிரைபர் வந்து 10,000 ரூபாய் கேட்டிருந்தீங்க, வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். பட் மினிமம் 15,000 வச்சுக்கலாம். ஸோ 15,000 வச்சுக்கிட்டா பட்ஜெட் வந்து 11,500 ரூபா. சேவிங்ஸ் வந்து 3,500 ரூபா எடுத்து வச்சிடணும். இந்த பட்ஜெட் எப்படி பிரிக்கிறது, இந்த சேவிங்ஸ் எப்படி தனித்தனியாக பண்ணுறது, இந்த சேவிங்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் 15,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்லாதான், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 10,000க்கு நம்ம பட்ஜெட் போடலாம், பட் ஆனால் ஃபஸ்ட்டு 15,000 நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த 11,500 ரூபா பட்ஜெட், 15,000ல் 11,500 ரூபா நம்ம பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்கியிருக்கோம். சேவிங்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இந்த 11,500 ரூபாய்க்கு எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்னா, ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சம்பளம் உள்ளவங்க 4,000 ரூபா தான். 4,000 ரூபாய்க்கு குறைச்சி பார்க்கலாமே ஒழிய இதுக்கு கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சேமிக்க முடியாது. ரெண்ட்டுக்கே நீங்கள் பாதி காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும். இல்லை எனக்கு வந்து ஒரு 5,000 6,000 சொந்த வீடுனா பிரச்சனை இல்லை, ஒரு 5,000 6,000 வாடகையில் தான் எனக்கு வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது தப்பு கிடையாது. 15,000க்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிடலாம் அப்படின்னா நோ இஷ்யூஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் வாடகைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 15,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 4,000 ரூபாய் ரெண்ட்டு பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன அதாவது ஒரு சிங்கிள் பிஹெச்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வீடாக பார்த்து நீங்கள் வாடகைக்கு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இபி பில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதில் லைட்டு ஃபேனு ஓடும், இபி பில் எக்ஸ்ட்ரா ஆகும். அது மாதிரியெல்லாம் நிறையா இது இருக்குது. ஸோ அப்போதைக்கு 2 பேர் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பிஹெச்கே வந்து இனஃப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால ரெண்ட் வந்து 4,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி லயன் வீடுகள் வந்து இருக்கிற லயன் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய் 3,500 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா லயன் வீடு மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கும். இல்லை எனக்கு தனி வீடு தான் வந்து செட் ஆகும்னாலும் ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கிராசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபாய் போட்டிருக்கேன். 2 பேருக்கு வந்து 1,500 ரூபாய் வந்து மோர் தென் இனஃப். இதிலே வந்து மிச்சம் பண்ணலாம். அது வந்து நான் தனி வீடியோட லாஸ்ட் பகுதியில் சொல்லியிருக்கேன். 1,500 ரூபா எடுத்து வச்சுருங்க. பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய் கணக்கு வச்சா 30 நாளைக்கு 600 ரூபாய். காய்கறி வந்து 500 ரூபாய். ஒரு மாதத்துக்கே 500 ரூபாய் போதுமானதுன்னா 2 பேர் அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஃப்ரூட்ஸு
நீங்கள் வந்து 500 ரூபாய் போட்டுக்கணும். ஸோ கல்யாணமான புதுசு நியூலி மேரிட் கப்பிள்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்போதுமே ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் ஃப்ரூட்ஸ் நல்லா நீங்கள் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான்வெஜ் 800 ருபீஸ் போட்டிருக்கேன். அதாவது அதிகமாக தான் போட்டிருக்கேன். 600 ரூபாய்க்குள்ளேயே வந்து நான்வெஜ் முடிச்சிடலாம் 2 பேருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு மட்டனே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ சிக்கன்லாம் 1/2 கிலோ எடுத்தாலே நிறையா இருக்கும். ஸோ அதனால் 800 ரூபா வந்து நான்வெஜ்ஜுக்கு போதுமானது. கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய். இப்போல்லாம் வந்து மினிமமே 300 ரூபா இருக்குது. ஸோ அதனால் மினிமம் சார்ஜ் போட்டிருக்கேன். ரீசார்ஜ் ஸோ 2 பேருமே வந்து ரீசார்ஜ் போட்டுக்கலாம். 400 ருபீஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்னால் இப்போ அவங்க அம்மா அப்பாட்ட பேசணும், வீட்டுக்கு பேசணுன்னா யாராவது ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கலாம். ஸோ 400 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடணும். ஸோ ரீசார்ஜுக்கு இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு என்னவோ அனாவசியம்னு தோணுது. சில சமயம் இல்லை அவங்க நெட்டு எங்களுக்கு தேவைப்படும், அதிகமான நெட்டு எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இபி பில் வந்து ஒரு மாதத்துக்கு 400 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்க தான் பில் கட்ட போகிறீங்க. 800 ரூபா. 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 800 ரூபா ஜாஸ்தி தான். அதில் வந்து நீங்கள் பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் போட்டிருக்கேன். பெட்ரோலுக்கு வந்து 1000 ரூபா. பெட்ரோலை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் அதை பழகிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா பெட்ரோல் தான் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அப்போ 15,000 சம்பளம் வாங்குறவங்க நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும். உங்களோட சம்பளம் அதிகமாக இருக்குது, இப்போ என்கிட்ட கார் இருக்குது, எனக்கு வருமானம் ஜாஸ்தினா அப்போ நீங்கள் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்கினா போதுமானது. அப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர்னால் ஒரு சிலிண்டரோட ரேட்டு 1000 ரூபாய். அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்து வச்சா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு தாராளமாக வரும். அதனால் கேஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கேஸ் புக் பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 11 செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள், இப்போ ஹேர் கட்டாக இருக்கட்டும், வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அப்படின்னா அந்த அதர்ஸ் இதில் வந்து இந்த 1000 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணிக்கணும். முக்கியமாக ஹேர் கட் இருக்கும். அது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் அதாவது இந்த சொன்ன அந்த 11 விஷயங்கள் அடங்காத செலவுகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அதர்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 12 கேட்டகிரிக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் தான் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே மொத்தமாக ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11,500 ரூபா. ஸோ இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப பேசிக்கான பட்ஜெட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ சேவிங்ஸ் அப்படின்னு வரப்போ 3,500 ரூபா இப்போ சேவிங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். மிச்ச காசு 15,000ல் 11,500 போக 3,500 ரூபா இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் தான். ஆரம்பத்தில் நீங்கள் அப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, கல்யாணம் ஆனால் மாதத்துலேருந்தே நீங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு தனித்தனியாக பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 20 வருஷத்துக்கு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1000 ரூபாய் மினிமம் மாதம் கட்டிடுங்க. உங்களுக்கு சம்பளம் அதிகமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பீரியடில் 15,000 உங்களுக்கு வருமானமாக இருக்கிறப்ப 1000 ரூபாய் கண்ணை மூடிட்டு கட்டிடுங்க. இது உங்களோட இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ சேர்த்து வச்சிடணும் கண்ணை மூடிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே இருக்காது ரிட்டைர்மெண்ட் பற்றி யோசிக்கிறதுக்கு. அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிடணும். அதை வந்து நீங்கள் மாதம் ஒரு ஆர்டியாக போட்டுக்கலாம். 1000 ரூபாய் ஆர்டி போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு 12,000 ப்ளஸ் வட்டி கிடைக்கும். அது அப்படியே எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களோட 6 மாதம் 7 மாதம் சம்பள தொகை எவ்வளவோ அவ்வளோ ரூபாய் சேர்கிற வரைக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னொரு 500 ரூபாயை நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வாங்க. அது ஒரு லிக்விட் கேஷாக இருக்கட்டும், வீட்டில் வச்சுக்காதீங்க, அக்கௌண்ட்லேயே வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கார்டு எதுவுமே வாங்காதீங்க. அது பாட்டுக்கு லிக்விட் கேஷாக வந்து இருக்கட்டும். அதுக்கு நீங்கள் செலான் போட்டு எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா ஏடிஎம் கார்டெலாம் போட்டிங்கன்னா அதுக்கு வேறு ஏடிஎம் கார்டு சார்ஜு, எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு சொல்லி எடுத்துருவாங்க. இது ஒரு லிக்விட் கேஷாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி
3500 பிரிச்சுக்கோங்க. இந்த சேவிங்ஸ் ஐடியா நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா, கிராசரிக்கு 1500, வெஜிடபிளுக்கு 500, நான்வெஜ்ஜுக்கு 800, ஈபிக்கு 400 ரூபாய், ஒரு மாதத்துக்கு பெட்ரோலுக்கு 1000 ரூபாய் எடுத்து இந்த 5 செலவுகள் இருந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களே அந்த கிராசரியில் நீங்கள் இன்னும் 2 பேருக்கு சிக்கனமாக லிஸ்ட்டெல்லாம் போட்டு நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிராசரி செலவை எப்படி சேவ் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் எக்ஸ்பென்சஸ் எப்படி சேவ் பண்ணுறதுனா, இபி பில்லை எப்படி குறைக்கிறது, பெட்ரோல் செலவு குறைக்கிறது, ஒவ்வொரு செலவுகளையும் எப்படி நம்ம சிக்கனமாக கையாண்டு பணத்தை மிச்சம் பண்ணலான்னு தனித்தனி வீடியோ போட்டு அதை பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை போய் பாருங்கள். இப்போ நீங்கள் கிராசரி 1500 ரூபா அப்படின்னா 2 பேருக்கு 1200 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணி ஒரு 300 ரூபா சேர்க்கலாம். கொஞ்சம் சிக்கனம் அந்த டிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிராசரி செலவுலேருந்து நீங்கள் ஒரு 300 ரூபா சேமிக்கலாம். காய்கறி செலவுலேருந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் சேமிக்க முடியும். நான்வெஜ்ஜில் ஒரு 200 ரூபா வரைக்கும் சேமிக்க முடியும். இபி பில்லில் மினிமமே ஒரு 200 ரூபா வரைக்கும் சேமிக்க முடியும். ஏன்னா 400 ரூபா பில் வந்துச்சுன்னா நீங்கள் 200 ரூபா எடுத்து வச்சாலே போதும், ஒரு மாதத்துக்கு 200 ரூபா சேர்த்துடலாம். பெட்ரோல் செலவையும் நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப 200 ரூபா வரைக்கும் 1000 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் மாதம் ஆகக்கூடிய பெட்ரோல் செலவு 2 பேருக்கு 800 ரூபாய்க்குள்ளே முடிச்சு 200 ரூபாயை நீங்கள் சேமிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு 1000 ரூபாய் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். இப்படி சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை தனியாக நீங்கள் ஒரு உண்டியல்லையோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் நான் எப்போதுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு டெய்லி தினசரி கிடைக்கக்கூடிய காயின்களை 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா காயின்ஸை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கல்யாணம் ஆகி தனியாக ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பித்து அந்த முதல் நாள்லேருந்தே காயின்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பொறுப்பெடுத்து அந்த காயின்ஸ் எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது பேசிக்காக அந்த சேவிங்ஸ் எல்லார் வீட்லேயும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அந்த டப்பா ரொம்பணுன்னா அந்த சில்லறைகளை மாற்றி பணமாக மாற்றி அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, கண்டிப்பாக நீங்கள் பேங்க்லேயோ இல்லை வேறு எதுலையோ போட்டு வச்சு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நினைக்கலாம் எப்படா சேவிங் டிப்ஸ் சொன்னாலும் இந்த காயின் சேவிங்ஸை நான் ஏன் எம்பசைஸ் பண்ணுறேன், திரும்பி சொல்கிறேன், சொன்ன பாயிண்ட்டை திரும்பி சொல்கிறேன்னா, நம்மளோட 1 ரூபா கூட நம்ம சம்பாதிக்கக்கூடிய 1 ரூபா கூட வேஸ்ட் ஆகவே கூடாது. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு. ஸோ அதனால தான் சில்லறை காசுகளை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலட்சியமாக நினைக்காம அந்த சில்லறை காசுகள் எல்லார் வீட்லேயும் டெய்லி சேராமல் இருக்காது. அதை நீங்கள் பொறுப்பாக ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சிங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் கடன் தொல்லை வராது, எந்த விதமான அனாவசிய செலவுகள் வராது. ஏன்னா அங்கே வேஸ்டேஜே நடக்காது. வேஸ்டேஜ் நடக்காத இடத்துல எந்த விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸும் அட்டாக் பண்ண முடியாது. அதை நம்ம பத்திரமா எடுத்து சேமிக்க அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி தான் அங்கே வரும். ஸோ அதனால தான் நான் நியூலி மேரிட் கப்புள் சேவிங்ஸில் கூட இந்த டிப்பை நான் மறுபடியும் சொல்கிறேன். இது இல்லாமல் நான் நிறையா மணி சேவிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே மணி சேவிங் டிப்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. 50 வீடியோ கிட்ட இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டையும் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நேற்று சொல்லியிருந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நியூலி மேரிட் கப்புள்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நியூலி மேரிட் கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் லைஃப் எப்போதும் போல் ரொம்ப இனிமையாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.